டிரான்சாக்ஷன் கான்செப்டில் ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாலாஜி டீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஆக்டிவ் ஸ்டேட். ஆக்டிவ் ஸ்டேட்டில் இன்சர்ஷன், டெலிஷன், அப்டேஷன், அதாவது நம்ம ஒரு பர்சனுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணோம்ல, ஸோ அதில் நடக்கிற இன்சர்ஷன், டெலிஷன், அப்டேஷன் எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா இது வந்து பார்ஷியல் கமிட்டட் ஸ்டேட்க்கு மூவ் ஆகும். அப்படி அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஃபெயில்டு ஸ்டேட்க்கு போயிடும். தென் பார்ஷியலி ஸ்டேட்க்கு போனதுக்கப்புறம் நம்ம அதில் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸில் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருப்போம். அது வந்து கரெக்டாகிடுச்சுன்னா கமிட்டட் ஸ்டேட்க்கு போயிடும். தென் கமிட்டட் ஸ்டேட்க்கு போனதுக்கப்புறம் டேட்டா பேஸில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் லாஸ்ட்டாக எண்ட் ஸ்டேட்க்கு போயிடும். ஒரு வேளை வந்துட்டு பார்ஷியலி ஸ்டேட்க்கு வந்ததுக்கப்புறம் அதில் ரீட் அண்ட் ரைட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபெயில் ஸ்டேட்க்கு போயிடும். ஃபைனலாக ஃபெயில்டு ஸ்டேட்க்கு வர எல்லா ப்ராசஸ்மே அபார்ட் ஸ்டேட்க்கு போகும். அபார்ட் ஸ்டேட் இல்லை, இது வந்து ஒன் ஆஃப் ஆப்ரேஷன். இது என்ன பண்ணிடும்னா சேஞ்சஸ்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹைட் பண்ணாமல் நமக்கு ஹைட் பண்ணிவிட்டு விசிபிளாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ரோல் பேக் ஆகி ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்டேட்கே போயிடும். இதில் எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இது வந்து எண்ட் ஸ்டேட்க்கு போயிட்டு எல்லா ஆப்ரேஷன்ஸுமே டேட்டா பேஸில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும்.